கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். As a mother comforts her child, so will I comfort you, and you will be comforted over Jerusalem என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் வளர்ந்துவிட்ட ஒரு குழந்தையாக இருந்த சூழ்நிலையிலும் ஒரு தாய் தன்னுடைய வளர்ந்த குழந்தையையும் தேற்றி அன்பினால் பாசத்தினால் எப்படி நடத்துகிறார்களோ அதே போல இஸ்ரவேல் வளர்ந்துவிட்ட குழந்தையாக இருந்தாலும் தேவன் தமது மக்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தமது தேற்றரவு அளிக்கின்ற வார்த்தைகளினால் ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆறுதலற்ற மக்களுக்கு அவரே தேற்றரவாளனாக இருக்கிறார். அலைந்து தவறிழைத்ததினால் பாவம் செய்ததினால் திரிந்து கொண்டிருக்கும் தம்முடைய பிள்ளைகளெல்லாம் ஓரிடத்தில், அதாவது எருசலேமிலே ஒருமுகப்படுத்தி அவர்களை தேற்றி அரவணைத்து நடத்துகிறார் என்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தாய் போல தேற்றி நம்மை நடத்துகிறவர். நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய சபையிலே ஆற்றி தேற்றப்படுகிறோம் என்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.